நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் கடுமையாக பெய்து வரும் மழையால் வயநாடு செல்லும் சாலையில் சாலை விரிசல் ஏற்பட்டு தடுப்புகள் உடைந்து உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகம் முழுவதும் கோடை மழை தற்பொழுது கடுமையாக பெய்து வருகிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் 3 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கூடலூர் அருகாமையில் உள்ள கேரள மாநிலம் மலப்புரம் மற்றும் வயநாடு மாவட்டத்திலும் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் முழுவதும் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து வரும் சூழ்நிலையில் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் நண்பகலுக்கு பின்பு கடந்த 3 நாட்களாக கடுமையான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்றும் கூடலூர், பந்தலூர், கோலப்பள்ளி, தேவர்சோலை, முதுமலை, நடுவட்டம் போன்ற பகுதிகளில் தற்பொழுது மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. தற்பொழுது 1 மணி நேரம் பெய்த மழையில் கூடலூரிலிருந்து கேரள மாநிலம் வயநாடு செல்லும் நெடுஞ்சாலையில் கைதக்கொல்லி பகுதியில் கடந்த 3 நாட்களாக சாலை லேசான விரிசல் இருந்த நிலையில் தற்போது விரிசல் அதிகமாகி சாலையின் ஒரு பகுதி தடுப்புகள் மற்றும் பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது. தற்பொழுது தற்காலிகமாக நெடுஞ்சாலைத்துறையை மணல் மூட்டைகளை வைத்து அந்த பகுதியை வாகனங்கள் செல்லாதவாறு தடுப்புகள் வைத்துள்ளனர். இதில் தற்போது வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் கனமழை பெய்து வரும் நிலையில் சாலையில் உள்ள விரிசல் அதிகமாகி வருகிறது. விரிசல் அதிகமாகும் பட்சத்தில் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலை போக்குவரத்து பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக 20 அடி நீளத்திற்கு சாலை தடுப்புகள் உடைந்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையோடு செல்ல நெடுஞ்சாலைத்துறையினர் அறிவுறுத்தி உள்ளனர். சுரேஷ், மேலும் வாகன ஓட்டிகளுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது? அந்த வழியாக செல்வதை தடுக்க மேலும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது? குறிப்பாக வலதுபுறத்தில் தான் அந்த விரிசல் ஏற்பட்டு அந்த பாலம் மற்றும் சாலையின் சிறிதளவு பாகங்கள் உடைந்துள்ளது. எனவே இடதுபுறமாக அனைத்து வாகனம் இயக்க வேண்டும் எனவும் அந்த பகுதியில் வாகனத்தை மெதுவாக இயக்க வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து மழை குறையும் பட்சத்தில் அது சீரமைப்பு பணியில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.